அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களாகவே நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில தேர்தல் ஆணையம் மைக் சின்னத்தை ஏற்கனவே ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க. அந்த சின்னத்தை மறுத்து வேற ஒரு சின்னமும் நாம் தமிழர் கட்சி கேட்டிருந்துச்சு. அந்த சின்னமும் தர தேர்தல் ஆணையம் மறுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில கொடுத்த அந்த மைக் சின்னம் அப்படின்ட்டு ஒளிவாங்கிங்கிற அந்த சின்னத்தையே எடுத்துக்கிட்டு இப்போ நாம் தமிழர் கட்சி அதோட பரப்புரையை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சின்னம் ஒன்று உறுதியாயிடுச்சு. அதுபடி வாக்கு கேட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில திமுகவோட கூட்டணியில் இருக்கிற விசிக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுக ரெண்டுமே அவங்களோட சின்னங்களை கேட்டு தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துருந்தாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி யாரும் கேட்கல, இவங்க தான் முதல்தாக கேட்டாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுக்க தேர்தல் ஆணையம் மறுத்துடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் மேலே ஒரு சர்ச்சை புதுசாக கிளம்பி இருக்குது. ஏன்னா பிஜேபி கூட்டணி அல்லாத பிற கூட்டணியில் இருக்கிற இந்த கட்சிகளுக்கெல்லாம் அவங்க கேட்கிற சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கறதில்ல. உதாரணமா திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே இதற்கு முன்னாடி பானை சின்னத்துல 2-3 முறை நின்றுருக்காங்க. ஆனா இந்த தடவை அதே பானை சின்னத்தை ஒதுக்கீடு செஞ்சு தருமாறு தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை கொடுக்க மறுத்துருச்சு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வாக்கு சதவீதம் அவங்க வச்சிருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு உட்பட்டவையா இல்லாட்டினாலும் அவங்க என்னன்னா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிற அந்த விதிமுறைகளுக்கு கீழே தான் அவங்களும் வர்றாங்க. நாம் தமிழருக்கு எந்த விதிமுறையை சொல்லி அவங்க நிராகரிச்சாங்களோ, ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த காரணங்களை சொல்ல முடியாத அளவுக்கு தான் அவங்க வச்சிருந்தாங்க ஓட் பேங்க். ஏன்னா கடந்த முறை விடுதலை சிறுத்தைகள் 1% அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, ஒரு எம்பி வச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தோட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வகையை தொடரணும் அப்படின்னா, ஒரு சின்னத்தை பெறணும் அப்படின்னா 6% வாக்கு வச்சிருக்கணும், அல்லனா ஒரு எம்பி. 6% வாக்கு பிளஸ் ஒரு எம்பி வச்சிருக்கணும், அல்லது 6% வாக்கு பிளஸ் 2 எம்எல்ஏ வச்சிருக்கணும். இதுதான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான ஒரு தகுதி பெறும் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் ஒரு வரையறை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க. ஆனால் 6% வாக்குகள் இல்லை. ஆனால் அவங்க 1%க்கு அதிகமான வாக்கு வச்சிருக்கிறதுனால அவங்க விருப்பப்படுற அந்த சின்னத்தை பெறுறதுக்கு உரிமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பானை சின்னத்தை வேற யாரும் கேட்கல. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த சின்னத்தை மறுக்கிறது ஒரு சந்தேகம் கிளம்பி இருக்கு. அதே போல் மதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் கடந்த முறை 2 எம்எல்ஏவும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களும் இந்த வாட்டி கேட்டு அவங்களுக்கும் இந்த சின்னம் பம்பரம் சின்னம் மறுக்கப்பட்டுருச்சு. அதுவும் அவங்களுக்கு ஒரு சர்ச்சையாக இப்போ எல்லாரும் தேர்தல் ஆணையத்தை மேலே குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் இன்னும் அமமுகவுக்கு ரொம்ப அதிகமாக தேர்தல் ஆணையத்தால் பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தா அவங்க தான் இருக்காங்க. ஏன்னா டிடிவி தினகரன் முதல்ல குக்கர் சின்னத்தில் தான் நின்னார். அதுக்கப்புறமா அவருக்கு அந்த குக்கர் சின்னம் மறுக்கப்பட்டு இப்போ கடைசியாக பரிசு போட்டியில் தான் நின்னார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முறை பிஜேபியோட கூட்டணி வச்சு சில எதிர்பார்ப்புகளுக்கும் சில அடக்குமுறைகளுக்கும் பயந்து பிஜேபியோட கூட்டணி வைத்த டிடிவி தினகரனுக்கு அவர் கேட்ட குக்கர் சின்னத்தையே ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் சைக்கிள் சின்னம் அவங்க கேட்ட சைக்கிள் சின்னத்தையே ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் திமுக கூட்டணி மற்றும் நாம் தமிழருக்கு அவங்க கேட்டதை நிராகரித்து தேர்தல் ஆணையம் வேற ஒரு சின்னத்தை ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறது ஒரு பெரிய சலசலப்பாக இருக்குது. இதை மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடியே சீமான் அவர்கள் அந்த விவசாய சின்னமாக உங்களுக்கு நாம் தமிழருக்கு மறுக்கப்பட்டப்ப அவர் சொல்லியிருந்தாரு, இது எங்களுக்கு மட்டும் நடக்காது, இது மற்ற பல கட்சிகளுக்கும் இது நடக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் எல்லாரும் இதற்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆனால் அப்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் மறுக்கப்பட்டப்ப யாரும் அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கல. அது அப்போக்கி நாம் தமிழர் மட்டும்தான் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தது. இப்பொழுது அந்த வரிசையில் மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் இணைஞ்சிருக்கு. மதிமுகவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா அவங்க ஒருவேளை பம்பரம் சின்னம் கிடைக்காட்டினாலும் உதயசூரியன் சின்னம் நின்று போட்டி போடுவாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அப்படி நிற்க மாட்டாங்க. குறிப்பாக தொல் திருமாவளவன் அப்படி நிற்க மாட்டார். ஏன்னா கடந்த முறை எம்எல்ஏ சீட் நிற்கிறப்பயே 2 தொகுதி தான் உதயசூரியன் சின்னத்தில் இருந்தாங்க, 2 தொகுதி பானை சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னாங்க. அதே போல் கடந்த 2019 எம்பி எலெக்ஷன்லையும் மற்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதில்லை. மற்ற இதில் உதயசூரியன் சின்னத்தில் நின்ன விடுதலை சிறுத்தைகள் ஒரு தொகுதி அவர் நின்ன சிதம்பரம் தொகுதியில் மட்டும் பானை சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படின்ட்டு உறுதியாக ஒரு நிலைப்பாட்டோடு நின்னார். அவருக்கு இந்த சின்னம் மறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவங்க ஏற்கனவே விளம்பர பதாகை மற்றும் இந்த சுவரொட்டி ஒட்டுறதுலலாம் பானை சின்னத்தை விளம்பரப்படுத்திட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் இன்னும் தேர்தல் 20 நாள் தான் இருக்க போகிற ஒரு சூழ்நிலையில் இந்த சின்னத்தை மறுத்திருக்குது தேர்தல் ஆணையம். இதை பற்றி பிபிசி இன்னைக்கு துரை வைகோ மதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கிற துரை வைகோட்டை கேட்டப்ப அவர் சொல்லியிருந்தது, இந்த விடுதலை சிறுத்தைகள் மதிமுக நாம் தமிழர் கட்சி இது போன்ற அமைப்புகள் எல்லாம் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சின்னம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஒரு காட்டமாக சொல்லியிருந்தார். விடுதலை சிறுத்தைகள்கிட்ட இன்னைக்கு செய்தியாளர்கள் கேட்டப்ப அவங்களும் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டவங்க எல்லாரோடைய சின்னமும் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 4 எம்எல்ஏவும் ஒரு எம்பி
பத்தாததுக்கு அவங்க கேட்குற 1% அதிகமான வாக்குகள் இருந்தால் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அதையும் வச்சுருக்கோம். அப்படி இருந்தும் எங்களுக்கு இந்த சின்னம் மறுக்கப்பட்டுருச்சு அப்படின்ட்டு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதை தான் கடந்த ஒரு மாதமாகவே சீமான் அவர்கள் ரொம்ப ஒரு போராடி பார்த்தாரு. அவர் சொன்ன மாட்டமே பிற கட்சிகளுக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதனால் எல்லாரும் இதற்கு ஒன்றிணைந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்போதைக்கு யாருமே முன் வரல. இப்போதைக்கு அது எல்லோருக்கும் நிகழ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சிக்காது அந்த ஒலிவாங்கிங்கிற மைக்கை அவங்க கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தான், அதாவது நேற்று தான் அந்த மைக்கு வெளிப்படையாக அறிவிச்சாங்க. இந்த நாள் இரவே தேர்தல் ஆணையம் வேற ஒரு சின்னம் கொடுக்க மறுத்துருச்சு. அப்போவே இவங்க மைக் சின்னத்தை தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு உறுதியாயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று காலை இந்த செய்தியாளர்கள் கூட்டமைப்பு சங்கத்தோட கட்டிடத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் சீமான் அவர்கள் இந்த ஒலிவாங்கி, அதாவது இந்த மைக் சின்னத்தை வெளியிட்டார். இப்படிப்பட்ட வெளியிட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்திலேயே இந்திய அளவில் 250,000 ட்வீட்ஸுக்கு மேலே இந்த ட்விட்டர் பக்கத்தில் இவங்க அதை ட்ரெண்ட் பண்ணி இதை ஃபுல்லாக கொண்டு போய் மக்கள்கிட்ட எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்து அனைத்து மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்குற முயற்சியில் நாம் தமிழர்கள்லாம் ஈடுபட்டுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வார காலமாகவே ஐபிஎல் போட்டிகள் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. எப்பொழுதுமே ஐபிஎல் போட்டிகள் எந்தெந்த அணி நடக்குதோ அந்தந்த தினத்தில் அதுதான் ட்ரெண்டிங்காக இருக்கும். ஆனால் அதையும் மீறி இந்த நாம் தமிழரோட ஐடி விங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் சீமான் மற்றும் அந்த நாம் தமிழர் கட்சி தொடர்பான விவாதங்களையும் அது தொடர்பான செய்திகளையும் அதை ஒரு ட்ரெண்டிங்காக மாற்றிட்டு வர்றாங்க. இப்படி சீமான் இன்னும் ஒரு 2-3 நாட்களில் முழுமையாக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாரு அப்படின்ட்டு நம்பலாம். ஆனால் இப்போ இருக்கிற மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் அடுத்த நகர்வு எது மாட்டம் எடுக்க போகிறாங்க, இல்லை உதயசூரியன் சின்னத்தில் நிற்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தேர்தல் ஆணையம் முழுவதுமாக பிஜேபியோட ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு, அதாவது பிஜேபி கூட்டணி பெரிய கூட்டணி இல்லாட்டினாலும் தேர்தல் ஆணையத்தோட இந்த நாடக கம்பெனியோட ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறதா எதிர்கட்சிகள்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வர்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அதிமுகவும் விசிகாவும் எது மாற்றம் நிலைப்பாட்டை எடுக்க போகிறாங்க, இன்னும் தேர்தல் ஆணையம் எது மாட்டம் கேள்வி கூத்தெல்லாம் பண்ண போகுது. அதுக்கு ஒரு நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே சொன்ன மாட்டோம், அது தேர்தல் ஆணையம் கிடையாது, ஒரு நாடக கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஒரு சில இடங்களில் பணம் பறிமுதல் செய்கிறதுலையும் சில வேடிக்கையான கேள்விக்கூத்தான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. அதாவது செய்திகள்லாம் வருது, அதை பார்க்க முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது எது மாற்றம் விளைவுகளெல்லாம் சந்திக்க போகுது இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் அப்படிங்கிறத. நான் உங்கள் கார்த்திக் ரிப்போர்ட் சேனல். நன்றி, வணக்கம்.